ஏனுங்க எல்லாரும் சௌக்கியம் தானுங்க. இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் ரோஸ்டட் காலிஃப்ளவர் வித் ஹுமூஸ் பார்க்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ரெசிபிங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஹெல்தியர் ஆப்ஷனே சொல்லலாங்க. ரெடி பண்ணிடலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹுமூஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து மிக்சர் ஜாரில் வெள்ளை சுண்டல் நல்லா வேக வச்சு எடுத்தது, அது கூட கொஞ்சம் கல்லுப்பு, 2 பல் பூண்டு, தாகினி சாஸ்க்கு பதிலாக நான் வந்து தயிர் எடுத்திருக்கேங்க. இதை கொஞ்சம் அரைச்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் குக்கிங் ஆயில், ஒன்றோ ரெண்டோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மறுபடியும் அரைச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்துருங்க. இதுக்கப்புறமா வந்து இன்னொரு பவுலில் வெள்ளை சுண்டல், காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சு எடுத்து அது கூட கொஞ்சம் உப்பு, சீசேம் சீட்ஸு, பெப்பரு, பீஸா சீசனிங், அது இல்லைனா கரம் மசாலா போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலுங்க போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பேக்கிங் ட்ரேயில் வந்து நம்ம ஆயிலோ இல்லை கீயோ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல இதில் போட்டு ஓடிஜியில் வச்சு ஒரு 180 டிகிரி வச்சு 30 மினிட்ஸ்க்கு வந்து வச்சு எடுத்தீங்கன்னா இது மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆயிருங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த ஹுமூஸை நம்ம பிளேட்டில் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஃப்ளேவருக்காக தூவி விட்டு அந்த காலிஃப்ளவர் வந்து அந்த ஹுமூஸில் டிப் பண்ணி அப்படியே வாயில் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. எங்களோட ஒரு ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரௌன்ஸ் கிச்சனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டுங்களா?